இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு போய் நம்ம அப்பா கிட்ட காமிக்கும் போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். நம்ம வாங்கின மார்க்கெல்லாம் பார்த்து. எனக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குங்க. தமிழ்நாட்டில் 84.35% வாக்குப்பதிவாகி இருக்குது. கரூரில் 91.86%, கம்மின்னு பார்த்தா கன்னியாகுமரியில் 75.41% வாக்குப்பதிவாகி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அந்த படிக்கிற பசங்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் நான் படிக்கும்போது என் காலேஜில் வந்து பசங்கள்லாம் சுமாராக படித்தாலும் பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக எப்பவுமே மார்க் எடுத்துருவாங்க. அந்த மார்க் ஷீட் மாதிரி குறைஞ்சபட்சம் 75, அதிகபட்சம் 80, 85, 90, 91 வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக வந்து எஸ்ஐஆர் அப்படின்ட்டு சில பேர் சொல்லலாம். சில பேர் இந்த கட்சிக்காக ஓட்டு போட நிறைய பேர் வந்தாங்க, இந்த தலைவருக்காக ஓட்டு போட வந்தாங்க அப்படின்ட்டு அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன சொன்னாலும், போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் 74 லட்சம் பேர் ஓட்டுகளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு 4.79 கோடி பேர் ஓட்டு போட வந்திருக்காங்க. இந்த 4.79 கோடி பேருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த கடும் வெயிலில் எந்த ஊர்லேருந்தோ என்ன வேலை இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கடமை செய்ய வந்திருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றிங்க. ஒன் மோர் விஷயம், இந்த 4.79 கோடி பேர் இன்றைக்கி ஓட்டு போடும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும், நாம் போடுற ஓட்டு, இந்த ஓட்டு மூலயமா அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரிசல்ட் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் எல்லார் மனசுலையும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், நம்ம ஓட்டு போடுறவர் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு. சின்ன விஷயந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் செய்வோம். இந்த 4.79 கோடி பேருக்கும் அவங்க இன்றைக்கி போடுற ஓட்டு வெற்றி ஆகுமா இல்லையான்ட்டு தெரியாமல் ஒரு நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? நாமளும் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வெற்றி ஆகுமா இல்லையான்ட்டு தெரியாமல் நம்ம கடமையை கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா அது கண்டிப்பாக வெற்றியை தரும்.